சோஷியல் மீடியா அடிக்ஷனை பற்றி பேசுவோம். ஸோ இந்த காலத்து தலைமுறை, அதாவது என்ன மாதிரி இளைஞர்கள், வருங்கால இளைஞர்கள், ஸோ சின்ன பசங்க எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தான் அடிக்ஷனாக இருக்காங்க. ஸோ காலைல எழுந்திரிச்சிலேருந்து சொல்லப்போனால் காலைல எந்திரிக்கும் போது மொபைலை பார்த்துட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோடனே இன்ஸ்டாகிராம் போயிடுறாங்க. அவ்வளோதான், வெளியே வர முடியல. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே இந்த டைம் லிமிட் இருக்குது. ஸோ இருந்தாலுமே அது வேஸ்ட் தான். அது இக்னோர் கொடுத்துட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அது வேறு விஷயம். இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருமே அவங்கள ஒரு அடிக்ஷனாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் அடிக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு காசு வரும். ஸோ இது அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நான் ரொம்பவே பேசணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கான டைமுக்கு அந்தளவுக்கு நான் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ சோஷியல் மீடியா அடிக்ஷனுங்கிறது அது உங்களுக்கு ஒரு போதை மாத்திரமாக தான் யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு என்ன சொல்ல வர நினைக்கிறேன்னா, சோஷியல் மீடியா அடிக்ஷன். ஸோ இதுக்கிட்டேருந்து இந்த வீடியோ பேரண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, சின்ன பசங்க பார்த்தாலும் சரி, அது விஷயம் என்ன போடான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அது எல்லோரும்